ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கிற உருளைக்கிழங்கோ எண்ணெய் மட்டும் இருந்தால் போதும், நம்ம டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாம். இது வெறும் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பீலர் எடுத்து இதோட உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா பீல் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணணும். இது இருக்குது பாருங்கள். இதை கொஞ்சம் நீட்டாக இதோ இது மாதிரி திக்காகவும் கட் பண்ணணும். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடாதீங்க, திக்காகவும் இருக்கணும். அதே மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கூல் வாட்டர், நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ண அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்க ஸ்டாச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும் அந்த வாட்டரில். கட் பண்ண இதில் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டேன். இது மாதிரி போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes அந்த தண்ணியில் நல்லா இது ஊறணும். அப்போ தான் இதில் இருக்க ஸ்டாச் எல்லாம் ரிமூவ் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டாச்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 10 minutes ஆகிடுச்சு. இப்போ இன்னும் 5 minutes தான். அதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இது மாதிரி ஒரு பேனில் இது மாதிரி வாட்டர் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். தண்ணி சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த டைமில் உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாயிலிங் வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கை இந்த ஹாட் வாட்டரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதாவது ஒரு 10 minutes இந்த தண்ணி கரெக்டாக நம்ம கை பொறுக்கிற சூடு வரும்போது அது அந்த உருளைக்கிழங்கே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நம்ம தொடும்போது அது மாதிரி இருக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த தண்ணியில் பாருங்கள் நல்லா ஸ்டாச் ரிமூவ் ஆகிருக்கு. தண்ணியே பாருங்கள் அப்படியே ஒயிட் கலரில் வந்திருக்கு. இப்போ அந்த பாருங்கள் கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி தள்ளி உருளைக்கிழங்கை தண்ணி இல்லாமல் வர்றதுக்காக இல்லை டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. இல்லை இது மாதிரி காட்டன் கிளாத், க்ளீன் காட்டன் கிளாத்ஸில் போட்டுக்கோங்க. இல்லைனா டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதில் போட்டு தண்ணியை அப்சர்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி அதில் இருக்கக்கூடாது நம்ம பொரிக்கும் போது. பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்தால் தான் பொரிச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த கிறிஸ்பி வரும். இது மாதிரி போட்டுட்டு இன்னொரு ஒரு காட்டன் டவலோ இல்லை அதுக்கு அடிப்பக்கத்தில் இது மாதிரி திருப்பிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்குல. இது பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். இதை நீங்கள் மொத்தமாக கூட செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ வேணுன்றப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் அதிகம்னு நினச்சிங்கன்னா. ஏன்னா இதில் டைம் எடுக்கிறதே பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் ஊறணும், அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் ஊறணும், அப்புறம் தண்ணி அப்சர்வ் ஆகணும். இதுக்கு தான் டைம் ஆகணும். நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா பயங்கர சிம்பிள் தான். இப்போ உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆயிலில் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். இதை 2 வாட்டி நம்ம பொரிக்கணும். ஃபஸ்ட்டு டைம் லோ ஃப்ளேமில் வச்சு உருளைக்கிழங்கை எடுத்துடணும். மொத்தத்தையும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துகிட்டு திருப்பி எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பி 2ஆம் வாட்டி போட்டு குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் வரும். இங்கே பாருங்கள், கலர் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். எப்படின்னா இந்த ஒயிட் கலரே நல்லா உப்பி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கணும். நம்ம 2ஆவது வாட்டி போடும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இது மாதிரி ஃபஸ்ட் ட்ரிப் போட்டுட்டு எடுத்துடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப். இதை பாருங்கள் எடுத்தாச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், மொத்தமாக செஞ்சுட்டு கூட இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஜிப்லாக் கவரு இல்லை ஏதாச்சும் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணுன்றப்ப நீங்கள் ஆயிலில் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா இது வந்து டைம் ப்ராசஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் மொத்தமாக செஞ்சு வச்சு கூட இந்த மாதிரி ஸ்டேஜில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எடுத்து வேணுன்றப்ப எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் வைக்கும் போது ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இனிமேல் பொரிச்சு எடுக்கணும். கலர் இப்போ தான் நம்மளுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் ரெண்டாவது வாட்டி போடும்போது தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறது பயங்கர ஈஸி. இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம டேஸ்டியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் செய்யலாம். இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்குது. பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு குக்கு. இப்போ அடுத்த செட்டும் போகிறேன். இங்கே பாருங்கள் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட் எடுத்து இது மாதிரி அது ஹீட்டாக இருக்கும் போதே போட்டுட்டு நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சவுண்டு கேட்குதா? நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். தட்டில் விழும்போதே நல்லா அந்த கிறிஸ்பி தெரியுது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.